அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். அனைத்து விதமான பணம் பரிமாற்றம், வியாபார ரீதியான கட்டமைப்புகள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டது. இனிமேல் எந்த ஒரு உறவும் இல்லை, எந்த ஒரு பரிமாற்றங்களும் இல்லை. அதிரடி உத்தரவு. ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் நாட்டிலிருந்து பிலிப்பைனுக்கு சென்ற பண எண்ணிக்கையின் குறிப்பு $286 மில்லியன் நாட்டிற்குள் கொண்டு வந்தது பிலிப்பைன் மக்கள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுடனான அனைத்து செயல்பாடுகள், வர்த்தக பரிமாற்றங்கள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளை இடைநிறுத்தம் செய்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம் வெளியுறவு அமைச்சகம் முடிவு. பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானுடனான வர்த்தக நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அமைதியையும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கான இன்றியமையாத வழிமுறைகளாக உரையாடல், ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய ஒருங்கிணைப்பு ஆகியவற்றிற்கான எங்கள் உறுதிப்பாட்டை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு ஐக்கிய அரபு அமீராட்சியம் தெரிவிச்சிருக்குது. இது பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லாமல் இந்த நாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய ஈரானியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஒரு அவல நிலையும் உள்ளாக்கி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வருட கடைசியிலிருந்து ஈரானிய பாடசாலைகள் குவைத்தில் இயங்காது. ஈரானிய பிள்ளைகள் வேறு ஏதாவது ஒரு பாடசாலையில் போய் தான் கல்வி கற்கணும். ஈரானிய பாடசாலைகள் இயங்காது அப்படின்றதையும் கல்வி அமைச்சகம் குவைத்துடைய வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் தாக்குதல்கள் மற்ற நாடுகள்லையும் அதிகமானால் அனைத்து விதமான பரிவர்த்தனைகளும் நிறுத்தப்படலாம். ஈரானியர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக போக போகுதுன்னு தெரியலை, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதற்கு என்ன மாதிரியான பதிலை ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு ஈரான் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதும் கேள்விக்குறியாகவே இருக்குது. குவைத்திலிருந்து பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு அனுப்பும் பணம் $286 மில்லியன் எட்டியுள்ளது. தற்போது அரப் டைம்ஸில் வெளியாகின தகவலின் அடிப்படையில் குவைத்தில் உள்ள பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்களிடமிருந்து வரும் பண பரிமாற்றங்கள் இந்த ஆண்டின் முதல் பாதியில் $286 மில்லியன் உயர்ந்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது 3.4% அதிகமாகும் என பிலிப்பைன்ஸ் மத்திய வங்கியின் தரப்புகள் தெரிவிக்கின்றன. அல்சாய்சா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளதை அடுத்து வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் GCC நாடுகளில் இருந்தும் வரும் பணம் பரிமாற்றங்கள் இந்த ஆண்டின் முதல் பாதியில் ஆண்டுக்கு ஆண்டு 3.5% அதிகரித்து $2.93 பில்லியன் எட்டியுள்ளன. இது 2025 ஆண்டின் முதல் பாதியில் இருந்து $2.83 பில்லியன் ஒப்பிடுகையில் அதிகமாக ஐக்கிய அரபு அமீரகம் 4.27% அதிகரிப்புடன் மிகப்பெரிய வளர்ச்சியையும் பதிவு செய்துள்ளது. அதே நேரத்தில் GCC நாடுகளில் சவுதி அரேபியா $1.8 பில்லியன் என்ற மிகப்பெரிய பங்கை பெற்றுள்ளது. 6 GCC நாடுகளில் உள்ள பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்களிடமிருந்து வரும் பணம் பரிமாற்றங்கள் 2025 ஆண்டின் முதல் பாதியில் மத்திய கிழக்கில் இருந்து வந்த மொத்த பிலிப்பைன்ஸ் பண பரிமாற்றங்களில் 96.64% கொண்டுள்ளன. இதன் மதிப்பு $3.3 பில்லியன் ஆகும். ஒட்டுமொத்த ஆசியாவிலும் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் பிலிப்பைன்ஸ் நாட்டவரின் பண பரிமாற்றங்கள் $7.3 பில்லியன் ஈட்டியுள்ளன. இதில் 41.65% 6 வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் GCC நாடுகளில் இருந்து வந்துள்ளது. 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் உலகெங்கிலும் உள்ள பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்களின் பண பரிமாற்றங்கள் சுமார் $17.15 பில்லியன் எட்டியுள்ளன என்றும் இதில் 17.7% வளைகுடா நாடுகளில் இருந்து வந்துள்ளது என்றும் புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன. உலகளாவிய தொழிலாளர் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கும் பிலிப்பைன்ஸுக்கு வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படும் பணம் மிகவும் இன்றியமையாதது. பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்களின் முதன்மை இலக்கு ஆசியாவாகும். அவர்களில் கணிசமானோர் வளைகுடா நாடுகளுக்கு செல்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளனர்.
பார்த்தீங்களா? பில்லியன் கணக்கில் எட்டிக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த தொழிலாளர்கள் அந்த நாட்டுக்குரிய பணத்தை அவங்க அனுப்புகிறாங்க, நல்ல வருவாயை ஈட்டுது அந்த நாடு. ஆனால் இன்னமும் அந்த நாட்டில் கஷ்டம்ன்றது தலை தூக்கி போய் தான் இருக்குது. எது எப்படியோ, ஆனால் அதே தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுல அந்த அரசாங்கமும் சரி, அந்த அதிகார மட்டமும் சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க இல்லையா? என்ன காரணம்னா, இப்போ பாருங்க, இந்த போனஸ் அப்படின்னு சொன்னா, போனஸ் என்ற ரீதியில் பாருங்க, யார் வந்து பேரே யாரு, அதெல்லாம் இந்தியாக்காரங்களுக்கா, இல்லை ஸ்ரீலங்காக்காரங்களுக்கா, இல்லை இல்லை இல்லை, அது பிலிப்பீனிங்களுக்கு மட்டும்தான். எது எப்படியோ வயிற்றுல இருந்து பிறந்து வரும்போதே நாங்கள் இதுக்கு தான் உரிமையானவர்கள் அப்படின்னு அவங்க வந்த மாதிரி இன்னைக்கு இந்த நாட்டுக்காரங்க சொல்றாங்கன்னு. அது காரணம் அதிகார மட்டம். சரி, அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்குறாங்க, ஆனால் அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை சரியா கொடுக்குறாங்க இல்லையா? அதனால தான் இன்னைக்கும் அவங்களுடைய ரேஞ்ச் வந்து இப்படி நிற்குது. நம்மளுடைய ரேஞ்ச் இப்படி பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்குது. ஏன்னா தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதி பாருங்க, போனஸ் கிடைக்குது, சம்பளம் எவ்வளோ பேசி வந்தாங்களோ அது கிடைக்குது, வருடம் முடிஞ்சு நாட்டுக்கு போகிறாங்களா, என்னப்பா சம்பளமெல்லாம் சரியாக கொடுத்தாங்களா, போனஸ் எல்லாம் கொடுத்தாங்களா, எல்லாம் எடுத்துட்டீங்களா, சந்தோஷமாக தானே போகிறீங்க, ஓகே இந்தாங்க பேப்பரு, தாராளமாக நீங்கள் போகலாம். ஏர்போர்ட்டில் கொண்டு போய் உடுப்படுத்திக்கு போட்டாங்களா, அடுத்த வாட்டி அந்த முதலாளிக்கு எந்த ஒரு தொழிலாளியும் எடுக்க முடியாது. ஒரு பக்கம் சட்டம், இன்னொரு பக்கம் ஏர்போர்ட்டில் இருந்து போகிறதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய எல்லா பேலன்ஸையும் கொடுத்தாதான் அனுப்பி வைப்போம். பேப்பர் எங்க எம்பசியில் போய் சைன் பண்ணி பேப்பர் எடுத்துகிட்டு வரலையா, பேப்பர் இருந்தால் தான் இந்த நாட்டில் இருந்து போக முடியும். அதனால தான் இன்றைக்கி நம்ம இப்படி பார்க்குற நிலைமையில் இருக்குது. அவங்களுடைய பணம் ரெமிட்டன்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.